இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்க, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுள்ள பூண்டு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி இஞ்சியும் நான் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேங்க. 200 கிராம் பூண்டுக்கு நான் ஒரு 150 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேங்க. அதிகமாக சம அளவு நம்ம இஞ்சி போட்டோம்னா கொஞ்சம் காட்டம் அதிகமாக இருக்குங்க, கொஞ்சம் கசக்கும். அதனால் 200 கிராம் பூண்டுக்கு நான் 150 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேங்க. இதுதாங்க அளவு. இப்போது இந்த பூண்டெல்லாம் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இஞ்சியும் தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம உரிச்சு வச்சுருந்த பூண்டு 200 கிராமுங்க. இதை சேர்த்திக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில். அடுத்து ஒரு 150 கிராம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தோல் எடுத்துட்டு. இதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைப்படும் போது சரியாக அரைப்படலைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கு அதிகமாக வேண்டாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல கண்டெய்னர் பாட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சில்வர் பாத்திரங்கள் யூஸ் பண்ண வேண்டாங்க. இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஃபில் பண்ணும்போது பாட்டில் நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதில் எண்ணெயோ உப்போ இல்லை வினிகரோ எதுவுமே சேர்த்த தேவையில்லைங்க. எதுவுமே சேர்த்தாமலேயே நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு சமையல் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும் போது இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. அவசரமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போதைக்கு அரைக்க தேவையில்லைங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.